ओके। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वातालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। ஜெய ஸ்ரீல கோபால், ஜெய ஸ்ரீல கோபால். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் இவ்வளவு ஒரு சிறந்தது. முதல்ல ஸ்ரீமத் பாகவதம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அதனுடைய பலன்களை பற்றி நாம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி நாம முழுமையா பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் 18,000 ஸ்லோகங்களை கொண்டது, 12 ஸ்கந்தங்களை கொண்டது. இது மொத்தம் 335 அத்தியாயங்கள் உடையது. இதற்கு ஏன் பாகவதம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம். பாகவதக இதம் பாகவதம், அதாவது பகவானை பற்றிய நூல். ஞானத்தை உடையவன் ஞானவான், குணத்தை உடையவன் குணவான், அதுபோல பகத்தை உடையவன் பகவான். பகம்னா என்ன அப்படின்னா 6 குணங்களை கொண்டது, அதாவது 6 ஐஸ்வர்யங்களை கொண்டது. நம்ம விஷ்ணு புராணத்துல இதற்கான விளக்கத்தையும் பார்க்க முடியும். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரீயஹ ஞான வைராக்யோச்சைவ கண்ணம் பக இதிங்கணாம். அதாவது பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் ஆகிய 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது சாக்ஷாத் பகவான் கிட்டதான். யார் இந்த பகவான் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஏன்னா நமக்கு மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்கள்ல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். எதற்காக இப்படி சொல்லப்படுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புராணங்கள் 18 புராணங்கள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது சத்துவகுண புராணங்கள், ரஜோகுண புராணங்கள், தமோகுண புராணங்கள் அப்படின்னுட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. சத்வகுண புராணம் விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், நாரத புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வராக புராணம். ரஜோகுண புராணங்கள் பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், மார்கண்டேய புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம், பிரம்ம புராணம். தமோகுண புராணங்கள் மச்ச புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், அக்னி புராணம். இப்படி 18 புராணங்கள் இருக்கு. இதுல ரொம்ப சிரேஷ்டமானது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். எதுக்காக இத ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு அதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்ரீமத் பாகவதம் இதை எழுதினது யாரு அப்படின்னா வேதவியாசர் தான். வேதவியாசர் எவ்வளவு ஒரு சிறந்தவர் அப்படின்றது பார்க்கலாம். பிரம்மாவுடைய மகன் தான் யாரு? வசிஷ்டர். வசிஷ்டருடைய மகன் சக்தி, சக்தியோடைய மகன் தான் யாரு? பராசரர். இந்த பராசரருடைய மகன் தான் வேதவியாசர். இவருடைய மகன் தான் சுகதேவர். இந்த வேதவியாசர் பாக்குறார். ஏன்னா கலியுக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இனி வரக்கூடிய, ஏன்னா அவர் இருந்தது துவாபர யுகம். ஆனா கலியுக மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்த்தார். ஏன்னா இது இரும்பு யுகம். ரொம்ப அற்ப ஆயுள் கொண்டவர்களாக இருப்பாங்க, சண்டை பிரியர்களாக இருப்பாங்க, மந்த புத்தி படைத்தவர்களாக இருப்பாங்க, அதிர்ஷ்டம் மற்றவர்களாக இருப்பாங்க, அமைதியற்றவர்களாகவும் இருப்பாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வேதத்தை அவரு 4ஆ பிரிச்சுட்டார். அதாவது ரிக்வேதம், அதாவது கவிதை நடையில் இருக்கக்கூடிய ரிக்வேதத்தை தன்னுடைய சிஷ்யரான பைலருக்கு கொடுத்தார். நீ இதை பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு. அதே போல கவிதை நடை மற்றும் உரை நடையில் இருக்கக்கூடிய யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர்கிட்ட கொடுத்தார். இதை நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னுட்டு. அடுத்தது இசை வடிவுல துதி வடிவில் இருக்கக்கூடிய சாமவேதத்தை ஜெய்மினி கிட்ட கொடுத்தார்.
இதை நீ வந்து பிரச்சாரம் பண்ணுப்பா அப்படின்னுட்டு. சோ இவங்கெல்லாம் அவருடைய சிஷ்யர்கள். அதே போல மந்திர பகுதி, அதுதான் அதர்வண வேதம். அதை வந்து தன்னுடைய சிஷ்யரான சுமந்துக்கு கொடுத்தார். சோ இப்படி வேதத்தை 4 பிரிச்சுட்டாரு. அதே போல 5வது வேதமான மகாபாரதம், அத வந்து ரோமஹர்ஷனர்கிட்ட கொடுத்தார் பிரச்சாரம் பண்றதுக்காக. அதே போல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 17 புராணங்களையும் கொடுத்தார். ஆனா இத்தனையும், ஏன்னா வேதத்தை தனியா பிரிச்சாரு, 17 புராணங்கள் எழுதின, எல்லாம் பண்ணாரு. ஆனா அப்பவும் அவருக்கு வந்து மனசு வந்து நிம்மதி கிடைக்கவே இல்லை, ஒரு சாந்தி கிடைக்கவே இல்லை. அவரு ரொம்ப சோகமா இருந்தார். சோ அப்பதான் அவருடைய குரு யாரு, நாரதர் அங்க வர்றாரு. அப்ப அவர் சொல்றார், நீ வந்து மகாபாரதம் எல்லாம் எழுதுன, 1.25 லட்சம் ஸ்லோகம், ஆனா உனக்கு ஏன் நிம்மதி கிடைக்கல அப்படின்னா, அதுல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படி அனைத்தையும் நீ வந்து கொடுத்திருக்க. மகாபாரதத்துல பகவானான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்ன, ஒரு கெஸ்ட் ரோல் தான். நீ வந்து அவரை மெயினா வச்சு எதுவும் நீ வந்து எழுதல. அதுதான் உனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாரு, நாரதர் வந்து சொல்றார், நீ வந்து பகவானை பற்றி எழுது, அப்ப உனக்கு மன நிம்மதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு சரஸ்வதி நதிக்கு கரையில, மேற்கு கரையில இலந்தை மர அங்க உட்கார்ந்து அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதம் 12 ஸ்கந்தங்களை கொண்டதுன்னு சொன்ன இல்லையா, ஆனா எடுத்த உடனே நமக்கு வந்து பகவானுடைய கதைகள் வராது. ஏன்னா முதல் 9 ஸ்கந்தங்கள் வந்து புண்ணிய கதைகள். புண்ணிய கதைகள்னா என்ன அப்படின்னா, பகவானுடைய பக்தர்களை பற்றிய கதைகள் நமக்கு வரும். 10வது ஸ்கந்தத்துலதான் கிருஷ்ணரை பற்றிய கதைகள் வந்து நமக்கு வரும். 11வது ஸ்கந்தத்துல நமக்கு உத்தவ கீதையை பற்றி எப்படி நாம வாழணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு வரும். 12வது ஸ்கந்தத்துல நாம சங்கீர்த்தனம், இந்த கலியுகத்தை பற்றிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் மொத்தம் 18,000 ஸ்லோகம் இல்லையா, இந்த 18,000 ஸ்லோகமும் அவ்வளவு அமிர்தமானது. சோ இந்த அமிர்தம் வந்து நாம ஜஸ்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஸ்லோகம் இல்ல அரை ஸ்லோகம் படிச்சா கூட நமக்கு ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா பகவானுடைய, ஏன்னா கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையவே கிடையாது. வேத வியாசர் வந்து இந்த வேதங்களை பிரிச்சதாகட்டும், இந்த 17 புராணங்கள் எழுதினதாகட்டும், சோ இது அனைத்திற்கும் மேலாக கடைசியா லாஸ்டா அவர் எழுதுனது என்னன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். இதுக்கு மேல அவர் எதுவுமே எழுதல, இதற்கு மேல் வேற எதுவும் கிடையவும் கிடையாது. முக்கியமா இந்த வேத வியாசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய மகனான பரீட்சித், அதாவது பரீட்சித் வந்து இப்ப ஆஹ் அவருக்கு 7 நாள் மரணம். சோ அந்த டைம்ல தன்னுடைய மகனான சுகதேவர் அந்த இடத்துக்கு போய் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா சுகதேவருக்கு மாத்திரம்தான் அவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 5 முறை பேசப்பட்டது. எப்படி அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் வந்து முதல் முறையா பிரம்மாவுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தார். ஓகேங்களா. 2வது முறையாக பிரம்மா தன்னுடைய மகனான நாரதருக்கு கொடுத்தார். 3வது முறையாக நாரதர் தன்னுடைய சிஷ்யனான வியாசருக்கு கொடுத்தார். 4வது முறையாக வியாசர் தன்னுடைய மகனான சுகதேவருக்கு கொடுத்தார். சுகதேவர் 5வது முறையாக என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் தன்னுடைய சிஷ்யனான பரீட்சித், ஏன்னா அவருக்கு தானே 7 நாள்ல மரணம், உடனே அவருக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தாரு. இவரு பரீட்சித்துக்கு, சுகதேவர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லும் போது அந்த இடத்துல நிறைய ரிஷிகள் இருந்தாங்க அந்த இடத்துல. அதே போல சூத கோஸ்வாமியும் இருந்தார். சோ இந்த சூத கோஸ்வாமி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய சௌனகாதி ரிஷிகளுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிச்சார்.
இந்த சௌனகாதி ரிஷிகள் எல்லாம் யாரு அப்படின்னா, அதாவது லோகக்ஷேமத்துக்காக நைமிஷாரண்யத்துல யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மொத்தம் 88,000 ரிஷிகள் இவங்க. அதற்கு தலைவர் தான் யாரு அப்படின்னா சௌனக ரிஷி. இவங்க அந்த யாகம் பண்ணி முடிச்சுட்டதுக்கு அப்புறம் அந்த பேலன்ஸ் டைம்ல இருக்குங்களா, சோ ஃப்ரீ டைம், சோ அந்த டைம்ல உட்கார்ந்துட்டு அவங்க பகவானை பற்றி கேட்டாங்க. ஆக்சுவலா அவர் இந்த ரிஷிகள் முதல்ல யாரை பத்தி கேக்குறாங்களோ அந்த புராணத்தை அவர் முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது இப்ப அக்னியை பத்தி கேட்டா அக்னி புராணம், அதே போல சிவனை பத்தி கேட்டா சிவ புராணம் சொல்றது, அதுக்கு பிரம்மாவை பத்தி கேட்கும் போது பிரம்ம புராணம் சொல்றது. சோ இப்படி எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ரீமத் பாகவதம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னுட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா புராணங்கள் அப்படின்னாலே பஞ்ச லட்சணம், 5 லட்சணம் இருந்தாலே அது புராணம். அது என்ன அப்படின்னா, சர்க்கஸ்ய பிரதிசர்க்கஸ்ய வம்சோ மன்வந்தராணி ச வம்சானுசரிதம் புராணம் பஞ்சலக்ஷணம். சோ இந்த 5 லட்சணங்கள் இருந்தாலே அது என்ன, புராணம்னு சொல்லப்படுறது. ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதத்திற்கு 10 லட்சணங்கள் இருக்கு. அந்த 10 லட்சணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அத்திர சர்கோ விசர்கஷ்ட ஸ்தானம் போஷணம் உதயம் மன்வந்தரே சாணுகதாம் நிரோதோ முக்திராஸ்ரயம். சோ அந்த 10 லட்சணங்கள் என்ன அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம். சர்க சிருஷ்டி, அதாவது பகவானுடைய சிருஷ்டியை பற்றியது. விசர்க அதாவது 2ஆம் நிலை படைப்பு, பிரம்மாவுடைய படைப்பை பற்றியது. அடுத்தது ஸ்தானம், கிரக அமைப்புகள், எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு நீள அகலம் அப்படின்றத பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது போஷணம், இது பாதுகாப்பு, எப்படி பகவான் பாதுகாக்கிறாரு அப்படின்னுட்டு. 5வது ஊதயக, அதாவது என்ன அப்படின்னா படைப்பின் தூண்டும் சக்தியை பற்றியது. 6வது மன்வந்தர, அதாவது மனுக்களை பற்றிய சரித்தங்கள். ஏன்னா பிரம்மாவுடைய ஒரு நாள்ல 14 மனுக்கள் வராங்க. அந்த மனுக்களுடைய வம்சங்கள் பற்றிய சரித்தங்கள் நமக்கு சொல்லப்படும். அடுத்தது ஈஷானுக்கதா, அதாவது பகவத் விஞ்ஞானத்தை பற்றியது. நிரோத, பரமபதத்தை சென்றடைதலை பற்றியது. முக்தி, மோட்சத்தை பற்றியது. ஆஸ்ரயக, உத்தம புருஷரான பகவானுடைய லீலைகளை பற்றியது. சோ இப்படி அனைத்து விஷயங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதுல, இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல. பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது அப்படின்னுட்டு சொல்லப்படுறது. ஏன்னா நமக்கு இதுல நிறைய சரித்திரங்கள், பக்தர்களுடைய சரித்திரங்கள், எண்ணிலடங்காத சரித்திரங்கள் நமக்கு வரும். முக்கியமா வேதம்னா என்ன அப்படின்னா, இந்த உடம்பு, இந்த உடம்பை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அதே போல நம்மளுடைய தேவைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல அதை நம்ம செஞ்சோம், அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போறது, சந்தோஷமா இருக்கிறது, அதை பற்றி நமக்கு வரும். ஆக மொத்தம் நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஓகே, பௌதிக விஷயங்கள். அடுத்தது வேதாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஆத்மாவை பற்றியது, ஆன்மீக லோகத்தை பற்றியது, பக்தி வழியை பற்றி நமக்கு சொல்லக்கூடியது. முக்கியமா ஆனந்தமயோ அபியாசாத், இது தைத்திரேய உபநிஷத்துல சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா, எப்பவுமே ஆத்மா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுறது. அதனாலதான் இந்த பௌதிகத்துல நாம எங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், எப்படி நம்ம நிம்மதியா இருக்கலாம், எப்படி ஆனந்தமா இருக்கலாம், இப்பயே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஆனந்தம் எது அப்படின்றது இந்த ஆத்மாக்களுக்கு தெரியறதே இல்லை. சோ பகவானை பற்றிய விஷயங்கள் தெரியும் போதுதான் இந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கும். இங்க நமக்கு 18 புராணங்கள். ஏன்னா பாருங்க, எல்லாமே 18ன்றது கொஞ்சம் ரிலேட்டடா வரும். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா புராணங்கள்ல நமக்கு 18, பகவத்கீதை அந்த சண்டை நடந்ததும் 18 நாள், அப்புறம் பகவத்கீதையில இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் 18, மகாபாரதத்துல
பருவங்களும் 18. அதே போல அங்க சண்டை குருக்ஷேத்திர யுத்தத்துல சண்டை போட்டதும் ஒரு 18 அக்ஷோகினி சேனைகள் தான். இப்படி அந்த 18 அப்படின்றது நிறைய ரிலேட்டடா நமக்கு வரும். சோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா பகவானுக்கும் இந்த பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா பகவான் கிளம்பி தன்னுடைய லோகத்துக்கு போகும்போது அப்ப உத்தவர் அழறார். சுவாமி நீங்க போயிட்டீங்கன்னா என்னால எப்படி இருக்க முடியும், உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் அழவார். ஸோ நாளாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் எப்படி உங்களை விட்டுட்டு இருப்போம். அப்ப பகவான் சொல்றார், நான் ஸ்ரீமத் பாகவதத்துல இருப்பேன். ஸோ எனக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னுட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. சோ முதல் ஸ்கந்தத்துல நமக்கு 19 அத்தியாயங்கள் வரும். இரண்டாவது ஸ்கந்தத்துல நமக்கு 10 அத்தியாயங்கள் வரும். மூன்றாவது ஸ்கந்தத்துல நமக்கு 33 அத்தியாயங்கள் வரும். நான்காவது ஸ்கந்தத்துல நமக்கு 31 அத்தியாயங்கள் வரும். ஐந்தாவது ஸ்கந்தத்துல நமக்கு மொத்தம் 26 அத்தியாயங்கள் வரும். ஆறாவது ஸ்கந்தத்துல நமக்கு 19 அத்தியாயங்கள் வரும். ஏழாவது ஸ்கந்தத்துல நமக்கு 15 அத்தியாயங்கள் வரும். எட்டாவது ஸ்கந்தத்துல நமக்கு 24 அத்தியாயங்கள் வரும். ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நமக்கு 24 அத்தியாயங்கள் தான் வரும். சோ 10வது ஸ்கந்தத்துல இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருசான அத்தியாயம். ஏன்னா இங்க மொத்தம் 90 அத்தியாயங்கள் வரும். 11வது ஸ்கந்தத்துல நமக்கு 31 அத்தியாயங்கள் வரும். 12வது ஸ்கந்தத்துல நமக்கு 13 அத்தியாயங்கள் வரும். இந்த இந்த மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 335 அத்தியாயங்கள். இந்த 335 அத்தியாயங்கள் கொண்டது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த 12 ஸ்கந்தங்களும் பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய அங்கங்களாக சொல்லப்படுது. அதாவது முதல் 2 ஸ்கந்தங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதங்களாக சொல்லப்படுது. மூன்றாவது ஸ்கந்தமும் 4வது ஸ்கந்தமும் பகவானுடைய தொடையாக சொல்லப்படுறது. 5வது ஸ்கந்தம் பகவானுடைய தொப்புளாக சொல்லப்படுறது. 6வது ஸ்கந்தம் பகவானுடைய மார்பு பகுதியாக இருக்கு. 7வது ஸ்கந்தமும் 8வது ஸ்கந்தமும் பகவானுடைய புஜங்களாக கைகளாக இருக்கு. 9வது ஸ்கந்தம் பகவானுடைய தொண்டையாக இருக்கு. 10வது ஸ்கந்தம் பகவானுடைய தாமரை திருமுகமாக இருக்கு. 11வது ஸ்கந்தம் பகவானுடைய நெற்றி பகுதியாக இருக்கு. 12வது ஸ்கந்தம் பகவானுடைய தலைப்பகுதியாக இருக்கு. இது அனைத்தும் நமக்கு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னுட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி நமக்கு 2 கதைகள் வரும். சோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய குளோரிஸை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முறை நாரதர் என்ன பண்றாரு, இந்த பூலோகத்துல அவர் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சுத்தின்னு இருக்காரு. அதாவது புஷ்கரம், பிரயாக், காஷி, கோதாவரி, ஸ்ரீக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் அப்படின்னுட்டு நிறைய திவ்ய தேசங்களுக்கு அவர் சுத்தின்டே இருக்காரு. ஆனாலும் அவர் எங்க போனாலும் அவருக்கு ஏதோ ஒரு மனசு திருப்தியாகவே இல்லை, ஏதோ ஒரு குறையாவே இருக்கு. சோ கடைசியா அவர் விருந்தாவனத்துக்கு வர்றாரு. அப்படி அவர் விருந்தாவனத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பெண் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 சைடும் ரொம்ப வயசானவங்க ஆண்கள் படுத்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பெண் எதுக்கு அழறான்னு நாரதருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் கிட்ட போறாரு. உடனே அந்த அம்மா எழுந்திருச்சு நாரதர் கிட்ட வணங்கி, சுவாமி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ கேக்குறாரு நாரதர், அம்மா நீ யார், இந்த 2 வயசானவங்க யாரு அப்படின்னுட்டு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் தான் பக்தி, என்னுடைய மகன்கள் தான் இவங்க, ஞானமும் வைராகியம். என்ன உனக்கு இளமையா இருக்கு, ஆனா உன்னுடைய மகன்கள் இவ்வளவு வயசானவங்களா இருக்காங்களே அப்படின்னுட்டு கேக்குறாரு நாரதர்.
அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உத்பன்னே திராவிட ஷாகம். நான் பிறந்தது திராவிட தேசத்துல, வளர்ந்தது கர்நாடகால. சோ அப்படியே நான் எங்க வந்தேன், குஜராத் வந்தேன், அப்படியே மகாராஷ்டிரா. சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்படியே கிராஸ் ஆகி எனக்கு வந்து வயசே ஆயிடுச்சு. அதே போல என்னுடைய மகன்களுக்கும் வயசாயிடுச்சு. ஆனா நாங்க இங்க விருந்தாவனம் வரும்போது எனக்கு மட்டும் இளமை வந்துடுச்சு. ஆனா என்னுடைய மகன்கள் ரொம்ப வயசாகி அவங்களால நடக்க கூட முடியாம இப்படி படுத்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து என் குழந்தைகளை காப்பாத்துங்க, என்னுடைய மகன்களை காப்பாத்துங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஏன்னா நீங்க தானே வந்து நாரதர், ரொம்ப சிரேஷ்டமானவர். ஓ, நீங்க வந்து ரொம்ப சிறந்த பக்தர், பகவானுடைய சிறந்த பக்தர். அதனால நீங்க வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து எழுப்புங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே நாரதர் வந்து அவரால முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்றார். வேதத்தை சொல்றார், பிரம்மசூத்திரம் சொல்றார், கீதைய சொல்றார், சோ உபநிஷங்களை சொல்றார், சோ எல்லாத்தையும் சொல்றார். ஆனா அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, அந்த 2 வயசானவங்க எழுந்திருக்கவே இல்ல. அந்த வயசானவங்க அப்படியே கண்ணை திறக்கிறாங்க, திரும்ப அப்படியே மயக்கடிச்சு விழுந்தாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ அவங்க வந்து எழுந்திருக்கவே இல்ல. நாரதருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நாம வந்து இவ்வளெல்லாம் சொன்னோம், அப்ப கூட இந்த வயசானவங்க எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னுட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்களுடைய சகோதரன் சனத்குமாரர்களை வந்து அழைக்கிறார். உடனே அந்த இடத்துல சனத்குமாரர்கள் வராங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, நீ என்ன பண்ண? நான் வந்து இதெல்லாம் சொன்னேன், வேதம் சொன்னேன், பிரம்மசூத்திரம் சொன்னேன், கீதை சொன்னேன், உபநிஷங்கள் சொன்னேன், ஆனாலும் இந்த குழந்தைங்க வந்து எழுந்திருக்கல. ஏன்னா இப்ப வயசாகி இப்படி இருக்காங்க, அவங்க வந்து எழுந்திருக்க நான் என்ன பண்ணணும்? ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து சொன்னா அந்த குழந்தைங்க வந்து எழுந்திருச்சிருவாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்படியா? ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அவ்வளவு மகத்துவமா? ஆமா. ஏன்னா சனத்குமாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா புராணங்களுக்கும் கிரீடம் எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். எல்லாத்தை காட்டிலும் சிறந்தது, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. எப்படி வந்து மிருகங்களை சிங்கம் அரசனோ, காட்டுக்கு அரசன் யாரு அப்படின்னா சிங்கம், அது போல அனைத்து கிரந்தங்களுக்கும் அரசன் யாரு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். அதனால் ஸ்ரீமத் பாகவதம் சொன்னா கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எழுந்திரிச்சிடுவாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் நமக்கு பத்ம புராணம் உத்தரகாண்டத்துல சொல்லப்படுறது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அதுலயே இன்னொரு கதையும் வருது. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து அனைத்து உபனிஷங்கள், வேதங்கள் அனைத்தினுடைய சாரம் தான் இது. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மரங்கள்லயும் வேர்ல இருந்து உச்சி வரை எல்லாமே என்னவா இருக்கும், ஜூஸ் இருக்கும், அந்த சாறு ரசம்ன்றது இருக்கும். ஆனா அதனுடைய டேஸ்ட் எங்க நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அதனுடைய அந்த மரத்துடைய பழத்துலதான், இல்லையா? அதே போல நமக்கு பால் வந்து தயிராக்கி, தயிரில இருந்து அப்புறம் என்ன பண்றோம், நம்ம வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சினா நமக்கு நெய் கிடைக்கும், இல்லையா? அது போல பாலில் சிறந்த பொருள் எது அப்படின்னா நெய். அது போல கரும்பு, கரும்புல இருந்து நம்ம சர்க்கரை எடுக்கிறோம். இது போல அனைத்து வேதங்கள், அனைத்து புராணங்கள் அனைத்திலும் சிறந்தது எது அப்படின்னா, எப்படி மரத்துக்கு பழமோ, பாலுக்கு நெய்யோ, கரும்புல இருந்து சர்க்கரையோ, அது போல அனைத்து புராணங்கள் அனைத்துக்கும் சிறந்தது எது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ இதை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பக்தி, ஞான, வைராகியம் அனைத்தும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இதன் பிரகாரம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து 7 நாள்ல அவங்க வந்து சொல்றாங்க. எதற்காக அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கலியுக மக்களுக்கான காலம் வந்து ரொம்ப குறுகி இருக்கு. முக்கியமா அதே போல பரீட்சித்துக்கு வந்து அவருக்கு வந்து 7 நாள்ல மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே அது வந்து 7 நாள் அந்த கணக்கு வந்து வந்துடுச்சு. அதே போல ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு கதை, அது கதைக்குள் இன்னொரு கதையும் வரும். என்ன அப்படின்னா, துங்கபத்ரா நதிக்கரையில ஆத்மதேவர்னு ஒரு பக்தர் இருக்கார். சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு குழந்தை இல்லை. அதனால
அந்த காட்டுல போய் ஒரு ரிஷி கிட்ட வந்து கேக்குறாரு, சுவாமி எனக்கு வந்து குழந்தை இல்ல, தயவு செஞ்சு நீங்க வந்து ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அவர் பாக்குறாரு, ஞான திருஷ்டியில பாக்குறாரு. அப்பா நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்க, நல்லா தானே இருக்க, இப்ப எனக்கு எதுக்கு உனக்கு குழந்தை, வேண்டாம், இப் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயே அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு வந்து குழந்தை வேணும். உடனே அவர் வந்து சொல்றார், நான் என்ன பண்றது, உன்னுடைய கர்மா நீ வந்து அனுபவிக்கணும்னு இருக்கு, சரி அப்படின்ட்டு அவரு பகவானை பத்தி வேண்டி அதுக்கப்புறம் ஒரு பழத்தை கொடுக்குறார். ஓகே, இதை வந்து உன் மனைவி கிட்ட கொடு, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும் அப்படின்னுட்டு. சரின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த பழத்தை எடுத்துட்டு போறார். ஸோ வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா, ஏன்னா மனைவிக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு தாயா ஆகணும் அப்படின்னுட்டு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா உருவம் மாறிடும். அதாவது முதல்ல இருந்த உருவம் போல இருக்காது, உருவம் மாறும். வயசு, அதாவது வயிறு பெருசாகும், அப்புறம் வயசான தோற்றம் வரும். அதனால அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனா இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு வந்து ஒரு பழத்தை வேற கொடுத்துட்டாரு, இதை சாப்பிடுமா அவனுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல தான் இந்த துந்துலியுடைய சகோதரி வராங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்கு. இப்ப 4வதா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வந்து இது போல நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகுறது இப்ப விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் பண கஷ்டம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ துந்துலி சொல்றா, எனக்கு வந்து இப்ப குழந்தை வேணும், என்னால என்ன பண்ண முடியாது, குழந்தை பெத்துக்க முடியாது, எனக்கு விருப்பமும் கிடையாது, அதனால உன் குழந்தை எனக்கு கொடுத்துடு, உனக்கு பணம் கஷ்டம்னு சொன்ன இல்லையா, நான் வந்து உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் டீல் பேசியாச்சு. அப்ப இந்த பழத்தை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அதாவது அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் வந்து மாடு வச்சுட்டு இருப்பா இல்லையா, அதனால மாட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் மாட்டுக்கு கொடுத்தாச்சு. இந்த துந்திலி என்ன பண்றா, நான் வந்து என்னுடைய தங்கை வீட்டுக்கு போய் நான் வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போயாச்சு. ஆனா இந்த பழத்தை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாடுக்கு இப்ப கர்ப்பமா இருக்கு, அதுவும் கர்ப்பம் தரிச்சிருச்சு. அதே போல அங்க துந்துலி என்ன பண்றா, தன்னுடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வரா. இங்க வந்து மாடு பிரெக்னெண்டா இருந்தா அதுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. பார்த்தா என்ன, ஒரு மனுஷன் குழந்தை, ஆனா காது மட்டும் அப்படியே மாடு காது போல இருக்கும், அவ்வளவுதான். இப்ப 2 குழந்தை இருக்கு வீட்டுல. துந்துலிக்கு பிறந்ததா சொல்றப்படுற அவனுடைய சகோதரி குழந்தை, அவனுக்கு வந்து துந்துகாரின்னு பேர் வச்சாங்க. அடுத்தது இப்ப பசுமாடுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா, ஆனா காது மட்டும் கொஞ்சம் பசுமாடு காது போல இருக்கும். உடனே அந்த குழந்தைக்கு வந்து கோகர்ணன் அப்படின்ட்டு வச்சாங்க. ஆனா இந்த துந்துக்காரி, ஏன்னா 2 குழந்தை ஒன்னாதான் வளர்ந்தது, ஆனா இந்த துந்துக்காரி எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப கெட்டவனா இருக்கான். எல்லாரையும் துன்புறுத்துறது, எல்லாருக்கும் இம்சை கொடுக்கறது, கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது, போதை வஸ்துக்கள் திருடுறது, அப்புறம் வந்து சூதாடுறது, குற்றம் பண்றது, மத்தவா வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது, தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சான். இதனால ஆத்மதேவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு ரொம்ப கோபமா வருது, என்ன சொன்னாலும் என்ன அடிச்சாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். ஆனா கோகர்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னா ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கான். அவன் வந்து இப்போ ஒரு 5 வயசு குழந்தை உட்காந்துட்டு ஃபுல் பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இந்த சின்ன மழலை குரல்ல எவ்வளவு அழகா ஸ்லோகங்கள் சொல்றது அப்படின்னுட்டு உட்காந்து நாமளே கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சோ அது போல அந்த குழந்தை வந்து அவ்வளவு நல்ல ஞானமா இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கா அத சொந்தக்காரி. ஏன்னா ஸ்கூலுக்கும் போறது இல்ல, குருகுலம் அந்த காலத்துல அனுப்புவா இல்லையா, அங்க அனுப்புனாலும் என்ன பண்றான், அங்கேயும் குருவையே போட்டு கல்லெடுத்து அடிக்கிறது, மத்த பசங்களை அடிக்கிறதுன்னுட்டு ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்கான். இப்படியே இந்த குழந்தைங்க வந்து வளர்றாங்க. ஸோ கோகர்ணன் என்ன பண்றான், தன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுக்குறான். அவன் வந்து தீர்த்த யாத்திரை போறான். ஸோ எல்லா ரிஷிகள் சன்னியாசிகள் அவங்களோட சேர்ந்துட்டு அப்படியே தீர்த்த யாத்திரையா சுத்தின்னு இருக்கான். ஆனா
இந்த துந்துகாரி என்ன பண்றான், மது மாது சூதுன்னுட்டு எல்லா கெட்ட பழக்கத்தையும் வளர்த்துண்டு வீட்டுல பெரிய இம்சை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தார். அவரால அவங்க அப்பாவால தாங்கவே முடியல. ஆத்ம தேவரு, ஐயோ, அன்னைக்கே ரிஷி சொன்னார், உனக்கு குழந்தை தேவையான்னு கேட்டார். நான் தான் வேணும்னு அடம் பிடிச்சு என்ன பண்ணிட்டேன், இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டின்ட்டேன். போதும், இனி எனக்கு சம்சாரமே வேண்டாம், வாழ்க்கையே வேண்டாம்னு அவர் வாழ்க்கை வெறுத்து போய் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு அவர் காட்டுக்கு ஓடி போய் அங்க தபஸ் பண்ணி கடைசியில பகவான் லோகம் போய் சேர்ந்தாச்சு அவரு. ஆனா இப்ப இந்த துந்துகாரிக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து விற்க ஆரம்பிச்சான். வித்து அது பாட்டு, ஏன்னா மது மாது சூதுன்னா தெரிஞ்ச கதை தானே. எல்லாமே என்ன ஆகும், நஷ்டம் ஆயிண்டு போயிட்டே இருக்கு. சூது விளையாடுறதுக்கு, அதே போல வேஷி வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் பணம் பயங்கரமா செலவு ஆயின்னு இருக்கு. ஆனா துந்திரி வந்து கேக்குறா, ஐயோ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு கேட்கும்போது, நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னா அம்மாவே அடிச்சு கொன்னு கணத்துல போட்டாச்சு. சோ இவனுக்கும் கெட்ட பெண்களோட சவகாசத்தால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவனுக்கும் வியாதி வந்து இறந்து போயிட்டான். சோ இவனோட சொத்தெல்லாம் என்ன, இவனோட இருந்தாங்க இல்லையா அந்த வேசி பெண்கள்லாம் எடுத்துட்டு எல்லாம் போயாச்சு. ஆக்சுவலா கோகர்ணனுக்கு இந்த விஷயமே தெரியாது. அவர் எங்கேயோ தீர்த்த யாத்திரையில இருக்கார். அப்படி தீர்த்த யாத்திரையில இருக்கும்போது அங்க வந்து சில யாத்திரிகர்கள் வந்து சொல்றாங்க, அப்பா உன்னுடைய சகோதரன் போல இருந்தான் இல்லையா துந்துகாரி, அவன் வந்து இறந்துட்டான், துர்மரணம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்ட்டு. அடடா அப்படியா அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்து காசியில போய் அவனுக்கு சாதம் எல்லாம் பண்ணான். அதே போல கயாவுக்கு போய் அங்கேயும் சாதம் பண்ணா, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சோ இதே போல ஒரு தீர்த்த யாத்திரையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நைட்டு ஒரு சின்ன சின்ன ஹட்டு தான், அந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன குடிசையில தான் இருப்பாங்க. மாத்தி சொன்னேன், டைப் சி, சி டைப். ஹரே கிருஷ்ணா. சோ அப்படி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன ஹட்டுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. நைட்டு 12 1 ஆயிடுச்சு. இவர் வந்து இந்த நேரத்துல யாரும் வர்றது, திறந்து பார்த்தா அப்படியே ரூபம் இல்லாம அரூபமா ஒரு ரூபம் வந்து நிக்கிறது. கேக்குறாரு, யாருப்பா நீ அப்படின்னுட்டு. ஓ, என்ன அடையாளம் தெரியல, நான் தான் துந்துகாரின்னுட்டு. ஏன்பா உனக்குதான் வந்து கயா சாதம் எல்லாம் பண்ணனே, நீ எதுக்கு திரும்ப இங்க வந்து நிக்கிற, நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கலாமே, நீ 1000 கயா சாதம் பண்ணாலும் போக முடியாத அளவுக்கு நான் அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தயவு செஞ்சு என்னால இந்த பிசாசு ரூபத்தில் இருக்க முடியாது. அதெல்லாம் நீ என்ன பண்ணு, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, ஏன்னா நான் உனக்கு சகோதரன் தானே. சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு, மறுநாள் வந்து நிறைய ரிஷிகள் முனிவர்கள் கிட்ட எல்லாம் கேக்குறாரு. ஆனா மத்தவ யாருக்குமே இதுக்கு அடையாளம் என்ன பண்றதுன்னே தெரியல, வழி தெரியல. அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே கோகர்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய சூரியனை பாக்குறாரு. உடனே சூரியனை, இவருக்கு அவ்வளவு தப வலிமை இருக்கு, சூரியனையே நிறுத்தி கேக்குறாரு, சுவாமி என்னுடைய சகோதரன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான், நான் என்ன பண்ணட்டும்? அப்ப சூரிய தேவன் சொல்றார், நீங்க வந்து 7 நாள் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுங்க, அவருக்கு வந்து நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. இப்ப வந்து அந்த துந்துகாரி என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு மூங்கில் கழி, அதாவது ஒரு மூங்கில் கொம்பு, அதுல வந்து பார்த்தா அப்படியே கண்ணு கண்ணா இருக்கும் இல்லையா, 7 கண், அது போல அந்த கண்ணு 7 கண் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கழிக்குள்ள வந்து இவன் அந்த பேயா இருக்கக்கூடிய இந்த துந்துகாரி போய் நுழைந்தாச்சு. சோ இவர் வந்து 7 நாள்ல இந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் நாள் சொல்றார், அப்ப அந்த முதல் கண்ணு வெடிச்சிடுச்சு. 2வது நாள் சொல்றார், 2வது கண்ணு வெடிச்சாச்சு. இப்படியே 7 நாள் சொல்லி முடிச்ச உடனே 7 கண்ணும் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 7 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் 7 கண் வெடிச்சாச்சா. அப்ப புஷ்ப விமானம் வருதுங்க, வந்து விஷ்ணு தூதர்கள் வராங்க. அப்ப அந்த இடத்துல அந்த துந்துகாரிக்கு திவ்ய ரூபம் கிடைச்சு அவனை வந்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த கோகர்ணன் கேக்குறாரு,
சுவாமி நாங்க இத்தனை பேரும் கேட்டோமே, இவங்க எல்லாம் கேட்டுன்னு இருக்கா, நான் ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாள்ல சொன்னேன்னு எங்களெல்லாம் அழைச்சிட்டு போகாம துந்துகாரியை மட்டும் அழைச்சிட்டு போறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்லா ஸ்ரீமத் பாகவதம் சொன்னீங்க, அதனால திரும்ப ஒரு வாட்டி இதே போல சொல்லுங்க, உங்களை நாங்க கோலோகத்துக்கு அழைச்சிட்டு போறோம். அதே போல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா, இவ்வளவு கூட்டத்துல எல்லாரும் கேட்டாங்க. ஆனா எல்லார விட ரொம்ப ஸ்ரத்தாவா கேட்டது யாரு அப்படின்னா இந்த துந்துகாரி தான். ஏன்னா அவனுக்கு தானே பேய் உடம்பு இருக்கு. ஏன்னா அவனால பசிக்கும் சாப்பிட முடியாது, தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி குடிக்க முடியாது. சோ அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளோ வேதனைகள். அதனால அவன் ரொம்ப ஸ்ரத்தாவா கேட்டான். அதனால அவனுக்கு இப்ப வைகுண்ட பிராப்தி கிடைச்சாச்சு. நீங்க திரும்ப இன்னொரு வாட்டி சொல்ல, உங்களுக்கு கோலோக பிராப்தி கிடைக்கும், அப்ப நாங்க உங்களை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயாச்சு. ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிறந்தது. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்டா, ஏன்னா நம்ம ஒரு அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு 1 வருஷம் ஆகும். அது போல 1000 அஸ்வமேத யாகம், அப்புறம் 1000 வாஜபேய யாகம், இவ்வளவும் செஞ்சாலும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறதுனாலயோ இல்ல கேட்கறதுனாலயோ 1/16 பங்குக்கு சமம். அப்பனா பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம ஒரே ஒரு ஸ்லோகம் எடுத்தாலே போதும், அதுல 1/16 அவ்வளவு பலன் இருக்கு. ஏன்னா நம்ம 1000 அஸ்வமேத யாகம், 1000 வாஜபேய யாகம் இதெல்லாம் பின்னாடிதான். சோ எல்லாத்தை விட சிறந்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து பாவங்களும் போயிடும். ஏன்னா இதை பற்றி நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமைகள் நமக்கு பத்ம புராணத்துல சொல்லப்படுது. உத்தரகாண்டத்துல 3வது அத்தியாயத்துல இருந்து நமக்கு வருது. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிறந்தது. ஸ்ரீமத் பாகவதத்துல இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. எப்படி, ஏன்னா மற்ற புராணங்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு நட்சத்திரங்களை போல, ஸ்ரீமத் பாகவதம் சூரியனை போல. தினமும் யார் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா எங்க போவாங்க அப்படின்னா வைகுண்ட பிராப்தி, கோலோக பிராப்தி அடையும். அதே போல இந்த பௌதீகத்துல, ஏன்னா நம்ம எல்லாரும் பௌதீகத்துலதான் இருக்கோம். சோ இதுல இருக்கக்கூடிய பற்றுதல், அதே போல இந்த மாயில சிக்காம நம்மளால எப்படி வாழ முடியும், இருக்க முடியும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிச்சாலே போதும். ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு அழகா வியாசதேவர் தொகுத்து கொடுத்திருக்காரு. பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் நமக்கு ஒரே வழி. இந்த லோகத்துல அனைத்தும் அழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒண்ணு இருந்தாலே போதும், மற்ற அனைத்தையும் நம்ம திரும்ப புதுப்பிச்சுக்க முடியும். ஏன்னா பகவானுடைய இலக்கிய அவதாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லையா, மிருகமா, ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வராகரா, நரசிம்மர், இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்திருக்காரு. அதே போல பகவான் இப்ப மலை அவதாரம்னா கிரிகோவர்தன் சொல்லலாம். அது போல கிரந்த அவதாரம் அப்படின்னா அதுதான் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் சூரியனை போன்றது, நம்மளுடைய அறியாமை அனைத்தையும் என்ன பண்ணிடும், விளக்கிடும். ஏன்னா இந்த பௌதிகத்துல நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா கலியிலோட கல்மஷத்துல இருக்கும். ஏன்னா களி நம்மள புடிச்சுன்னு இருக்கு. இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம் தான். ஸ்ரீமத் பாகவதத்தை இப்ப என்னால படிக்க முடியாது, எனக்கு படிக்க தெரியாது, அட்லீஸ்ட் கேட்டாலே போதும். படிச்சாலும் கேட்டாலும் எல்லாமே ஒரே பலனை தான் கொடுக்கும். ஏன்னா 4 வேதங்கள், 108 உபநிஷங்கள் அனைத்தினுடைய சாரம் தான் என்ன, இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்துல
என்ன இருக்கு அப்படின்னா இதுல இல்லாதது எதுவுமே கிடையாது. அதுதான் நமக்கு வந்து சயின்ஸ், ஜியோகிராஃபி. ஏன்னா நம்ம இப்ப பாருங்க, நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் இருக்கும். என்ன, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் அவங்கவுங்க தமிழோ கன்னடா ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே பூரணமா எதுல இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. ஸோ பகவானுக்கு ரொம்ப பிரியமானது எது அப்படின்னா துளசி, இல்லையா? அது போல, ஏன்னா பகவானுக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. நாம இப்ப நமக்கு கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம பூஜை பண்ணாலும் அங்க சாக்ஷாத் பகவானே இருக்கார். ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். இது எல்லாராலையும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா தூய பக்தர்கள் யாரோ, பகவானுடைய கருணை யாருக்கு இருக்கோ அவங்களால மாத்திரம்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடியும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது ஒண்ணு கிரந்த ரூபத்துல இருக்கு, இன்னொன்னு இப்படி பகவானை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்றாங்க இல்லையா, அவங்க ரூபத்துல ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அதாவது புத்தக ரூபத்திலையும் நபர் ரூபத்துல யார் பாகவதத்தை பத்தி சொல்றாங்களோ அந்த ரூபத்துல, ரெண்டு ரூபத்திலையும் ஸ்ரீமத் பாகவதம் வந்து இருக்கு. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஈடு இணை அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த சனத்குமாரர்கள் அவ்வளவு குளோரிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பத்ம புராணத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய புகழ் வந்து நமக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம வந்து தொட்டாலோ இல்ல அதுக்கு பூஜை பண்ணாலோ அதை கேட்டாலோ இல்ல படிச்சாலோ என்ன பண்ணாலும் அவங்களுக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம். டெய்லி ஏன் ஒண்ணும் இல்ல, ஸ்ரீமத் பாகவதம் புக் மேல ஒரு பூ ஒரு துளசி வச்சாலே போதும், அவங்க எங்க போவாங்க, வைகுண்ட பிராப்தி கிடைச்சிடும். ஏன்னா அதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தை செய்யக்கூடிய மிக சிறந்த சேவை. அதே போல் கேட்கறது மூலியமாக, படிக்கிறதன் மூலியமாக, சோ மத்தவங்களுக்கு சொல்றது மூலம் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. சோ அத்தனை ஜென்மத்தினுடைய பாவங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடும். அவ்வளவு சிறந்தது என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். சோ அதே போல ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டுண்டு அவங்க எனக்கு இந்த பலன், இப்ப நான் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதுனால எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டனா போதும், அதற்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப சில பேருக்கு வந்து எனக்கு வந்து குழந்தை வேணும், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதுனால படிச்சேன்னு எனக்கு இந்த பலன் வேணும், ஓகே பகவான் கொடுத்துருவார், ததாஸ்து. ஏன்னா கிருஷ்ணர், ஏன்னா கிருஷ்ணருக்கு ஸ்ரீமத் பாகவத வித்தியாசம் இல்லையே. அதனால நீங்க பாகவதத்தை வழிபட்டுட்டோ இல்ல பாகவதத்தை கேட்டுண்டோ நீங்க எதை கேட்டாலும் பகவான் கொடுத்துருவார், நோ ப்ராப்ளம். ஓகேவா? சோ அதே போல இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம டெய்லி, அதாவது 2 அத்தியாயங்களோ இல்ல 3 அத்தியாயங்களோ நம்ம பார்க்கணும். ஏன்னா மொத்தம் 335 அத்தியாயங்கள் இல்லையா? சோ அதனால எவ்வளவு அத்தியாயங்கள் நம்மளால பார்க்க முடியுதோ அத்தனை அத்தியாயங்கள் நாம முடிக்கலாம். இன்னைக்கு ஒன்லி ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதனுடைய குளோரிஸ், அவ்வளவுதான். இங்க வந்து நமக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னுட்டு ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். ஏன்னா பகவான் எப்படி சிருஷ்டி பண்ணார், ஏன்னா நமக்கு முதல் ஸ்கந்தம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல் பாகவதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் போலதான் இருக்கும் முதல் ஸ்கந்தம். 2வது ஸ்கந்தம் பகவான் எப்படி சிருஷ்டிச்சார், அப்புறம் பிரம்மாவுடைய சிருஷ்டி எப்படி இருந்தது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அது ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, கர்ப்போதக சாய் விஷ்ணுனா யாரு, அந்த அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு தொப்புள்ள இருந்து
பிரம்மா எப்படி வந்தார்? ம்? இந்த கர்ப்போதக சாயுஷ்க்கு முன்னாடி அந்த காரணோதக சாயுஷ்ணு அவர் எப்படி வந்தார்? அதெல்லாம் பார்ப்போம் நாம. அதே போல எப்படி வந்து தேவர்கள், மிருகங்கள், அசுரர்கள் இவங்க சிருஷ்டி எப்படி நடந்தது? ருத்ரருடைய பிறப்பு எப்படி இருந்தது? அஹ் அதே போல சுயம்பு மனு எப்படி வந்தார்? சாரி, அவருடைய மனைவி சதரூபா அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த 5 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுடைய வம்சங்கள். அப்புறம் கபிலர் எப்படி வந்தார்? அவருடைய அவதாரம். அவர் வந்து தன்னுடைய தாயான தேவகூதிக்கு என்னென்ன உபதேசம் பண்ணார்? அப்புறம் வந்து அவங்களுடைய சகோதரிகள் அந்த 9 சகோதரர்கள் 9 பிராமணர்கள் எப்படி திருமணம் செஞ்சிருந்தாங்க? அப்புறம் தக்ஷ யஜ்ஞம் இதெல்லாம் பார்க்க போறோம். சாரி, ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் வந்து துருவ சரித்திரம், ருத்து சரித்திரம், அப்புறம் வந்து பிராச்சீன பர்கியோட சரித்திரம் பார்ப்போம். பிரச்சேதஸ்துகளை பற்றி பார்ப்போம். பிரியவர்தன் அவருடைய சரித்திரம், ரிஷபதேவரது, பரத மகாராஜருடைய சரித்திரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த பூமியுடைய 7 கண்டங்கள், நிலப்பரப்புகள், சமுத்திரங்கள், மலைகள், நதிகள், சோ அதனுடைய அளவுகள் எவ்வளவு, சொர்க்கலோகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, பாதாள உலகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, நரகம் அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஒவ்வொன்றத்துடைய நீள அகலங்கள் எவ்வளவு, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது பிரச்சேதர்கள். சாரி, எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால முடியல. தக்ஷ பிரஜாபதி, சோ அவருடைய மறுபிறப்பு அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், மிருகங்கள், பாம்புகள், பறவைகள், சோ அனைத்து இனங்கள் எப்படி வந்து தக்ஷனுடைய புதல்விகள் மூலியமாக வந்தாங்க அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது விருத்தாசுரனுடைய பிறப்பு, மரணம். அதே போல திதி அவங்களுடைய மகன்களான இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, அப்புறம் பிரகலாத் மகாராஜ், அப்புறம் பலி மகாராஜ், சோ இவங்களை பற்றி எல்லாம் பார்ப்போம். அப்புறம் கஜேந்திர மோக்ஷம், அப்புறம் மன்வந்தரம், சோ இந்த மனுக்களுடைய சரித்திரங்கள், அவங்களுடைய மகன்கள், ஸோ மொத்தம் அப்படியே லைனா பார்த்துட்டே வருவோம். அப்புறம் பகவான் வந்து கூர்ம அவதாரம் எப்படி எடுத்தார், மச்ச அவதாரம் எப்படி எடுத்தார், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அப்புறம் பகவான் வந்து இந்த தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லையா அமிர்தம் எடுக்கிறது, சோ அப்ப என்ன நடந்தது, சோ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல எப்படி எல்லாம் யுத்தம் நடந்தது, எப்ப யுத்தம் நடந்தது, அப்புறம் வந்து இக்ஷ்வாகு அவருடைய பிறப்பு, அவருடைய வம்சம், சோ அவருடைய வம்சத்துல எத்தனை பேர் ராஜாக்கள் பிறந்தாங்க, அந்த சூரிய வம்சத்தை பற்றி எல்லாம் பார்ப்போம். சோ அந்த வம்சத்துலதான் நமக்கு வந்து கட்டுவாங்கன், மாந்தாத்தா, ககுத்ஸ்வன், சகர மன்னவன், சோ இவங்களெல்லாம் பார்ப்போம் நாம. ஏன்னா இங்க சாகரம் சொல்லணும், அந்த சாகரம் எப்படி வந்தது அதையும் பார்ப்போம் நம்ம. அதே போல ராமச்சந்திரருடைய லீலைகள், நிமி சக்கரவர்த்தி, சோ இதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. அப்புறம் ஜனக மகாராஜருடைய வம்சம் அதையும் பார்ப்போம். பிருகு வம்சம் பார்ப்போம். பரசுராமர் எப்படி வந்தார், அவர் சத்திரியர்களை எப்படி அழிச்சார், அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் சந்திர வம்சம், அதுல வந்து யயாதி, நகுஷன், சோ இவங்களை பற்றி எல்லாம் பார்ப்போம். சாந்தனு, பீஷ்மர், இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க, யயாதியுடைய அந்த வம்சத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது கடைசியா அதுல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த எது வம்சத்தில் எப்படி வந்து அவதரிச்சார், அவரு கோகுலத்துல என்னென்ன லீலை செஞ்சார். ஏன்னா அதுலதான் நமக்கு வந்து மொத்தம் 90 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா. சோ பூதனைய ஆரம்பிச்சு என்ன திருநாவர்த்தா, பகாசூரா, அகாசூரா, அரிஷ்டாசூரா அப்படின்ட்டு நிறைய அசுரர்கள் லீலைகள் எல்லாம் பார்ப்போம். எண்ணற்ற லீலைகள் இருக்கு. அதே போல பலராமர் எப்படி தேனுகாசுரன் அழிச்சார்,
எப்படி வந்து காட்டு தீயெல்லாம் அழிச்சாங்க அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. அடுத்தது பகவான் வந்து அந்த காளியன் மேல எப்படி நடனம் ஆடினார். நந்த மகாராஜருடைய எப்படி பகவான் வந்து காப்பாத்தினார். கோபியர்கள் அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். அதே போல அக்ரூரர் எப்படி பிருந்தாவனத்துக்கு வந்தார். சோ கோபியர்களுடைய புலம்பல் என்ன, அப்புறம் அந்த குவளையா பீடத்தை அழிக்கிறது, கம்சனை வந்து சாகடிக்கிறது. சோ இதெல்லாம் அப்படியே லைனா பார்ப்போம் நம்ம. கடைசியா உத்தவர். சோ உத்தவர் கிட்ட பகவான் உத்தவ கீதை என்னெல்லாம் சொன்னார். அதே போல குருக்ஷேத்திர யுத்த களம். சோ இது எல்லாம் அப்படியே லைனா நமக்கு வரும். மொத்த சரித்திரமும் நமக்கு அதுண்டே இருக்கும். சோ இந்த பகவானை பற்றிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிரேஷ்டமானது. இதுல இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அனைத்து வேதாந்தங்களுடைய சாரம். இது அமிர்தம் போன்றது. இந்த அமிர்தத்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையவே கிடையாது. எப்படி வந்து அனைத்து நதிகள்ல கங்கை சிறந்ததோ, அனைத்து தேவர்கள்ல விஷ்ணு சிறந்தவரோ, அதே போல வைஷ்ணவர்கள்ல சிவன் சிறந்தவரோ, அது போல புராணங்கள்ல இந்த ஸ்ரீமத் பாகவதம் மிக மிக சிறந்தது. அதே போல நமக்கு வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. க்ஷேத்ராணாம் சைவ சர்வேஷாம் யதா காச்சிஹீம் அனுக்தமாம் ததா புராணம் பிரதானாம் ஸ்ரீமத் பாகவதம் விஜாஹம். அதாவது புண்ணிய ஸ்தலங்களில் காசி நகரம் எவ்வளவு சிறந்ததோ அதுபோல புராணங்களில் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு சிறந்ததாக கருதப்படுறது. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவ்வளவு பரிசுத்தமானது. இது வந்து நமக்கு தூய ஞானத்தை தரக்கூடியது. நம்மளுடைய ஞானம், நமக்கு வைராக்கியம், பக்தி அப்படின்ட்டு அனைத்தையும் நமக்கு தரக்கூடியது. யார் ஒருத்தர் என்ன துன்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, சோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான். ஏன்னா இது பரிசுத்தமானது, மாசு இல்லாதது. சாக்ஷாத் பகவானை பற்றிய அனைத்து விஷயங்கள் பூரணமாக இருக்கக்கூடியது. ஏன்னா இது வந்து நமக்கு சுகதேவர் மூலியமாக நமக்கு கிடைச்சது. ஏன்னா சுகதேவர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லும் போதுதான் இது வந்து மத்தவா எல்லாரும் கேட்டாங்க. அப்பதான் வந்து சூத கோஸ்வாமியும் இதை வந்து கேட்டார். அவரு நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளுக்கு சொன்னதன் மூலியமாக நமக்கெல்லாம் கிடைச்சது. ஏன்னா இதுல வந்து நீக்கமர நிறைந்திருக்கு அனைத்து விஷயங்களும். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அனைத்து விஷயமும் பூரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு அனைத்து புராணங்கள்ல ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவத்தில் ஆகட்டும், பாகவதத்துடைய பெருமைகள் வந்து எண்ணில் அடங்காதது. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.